ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பண்ணுற ஒரு குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு செய்து காண்பிக்க போகிறேன். நான் ஏற்கனவே தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு செய்து காண்பிச்சிருக்கேன். இந்த தக்காளி சாதமே டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம அதை வதக்கி விடுற டைம் தான், நமக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பண்ணுற ஒரு தக்காளி சாதம் பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. தக்காளி சாதம் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது. நான் இதுக்கு கிட்டத்தட்ட இது 300 கிராம் பிடிக்கும். இதில் ஒரு பாத்திரம் அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது பாஸ்மதி அரிசி, நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு 4 பெரிய தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் இதுக்கு மசாலா பொருட்கள் நம்மளுடைய விருப்பம் தான். நான் பே லீஃப், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை வச்சுருக்கேன். இதில் ஸ்டார் அரிசி இல்லை ஜாதி பத்திரி போடுறவங்களும் இருக்காங்க. அந்த ஜாதி பத்திரி போட்டால் பிரியாணி ஸ்மெல் கொடுத்துரும். நான் ஏற்கனவே தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறதும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், இது மல்லித்தூள், மஞ்சள் தூள். இதுலேயும் வேணும்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க இந்த சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் தான் இதுக்கு ருசி. பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளியோடு சேர்த்து நல்லா வேகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வைங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுத போட்டுடுங்க. இதில் கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ நமக்கு இதில் தேவையான அளவு வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் 3ஐயும் போட்டுடலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் தண்ணி வச்சிடலாம். நான் மிக்ஸி அலம்பி விட்டுறேன். 1, இன்னொரு 1/2 பாத்திரம், 1.5 தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடுவோம். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வாயில் போட்டு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வாயில் விட்டு பாருங்கள். கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துருவோம். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக தக்காளி சாதம் அருமையாக இருக்கும். தக்காளி சாதம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக, அந்த பாஸ்மதி அரிசி அப்படியே நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டான பக்குவம். 1க்கு 1.25லேருந்து 1.5, அதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க. ஏன்னா தக்காளி சாறில் இருக்கிற தண்ணியும் சேரும். இதுக்கு தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.